குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் கம்பல்சரி கொஷின் வந்து ஆஃப் வெளியில் ஒரு கொஷின் வந்து கேட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 28க்கு சரிங்களா. அந்த என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் அனுப்பப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத கொஷினாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய நாடாளுமன்றம் வந்து 2 அவைகளை கொண்டது அப்படின்றது தெரியும். சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா மக்களவை மற்றும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ குறிப்பிடுறாங்க. மக்களவை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கீழவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. மாநிலங்களவை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. குறிப்பாக வந்து தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா. மாநிலங்களவைக்கு வந்து 18 உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாங்க. இது வந்து மறைமுக தேர்தல் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். சரிங்களா. மறைமுக தேர்தல் மூலமாக இது வந்து நியமிக்கப்படுகிறார்கள். அதாவது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மறைமுக தேர்தல் மூலமாக இது வந்து நியமிக்கப்படுகிறாங்க அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிறோம். மாநிலங்களவைக்கான தமிழக உறுப்பினர்கள் வந்து 18 பேர். மக்களவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 39 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரிங்களா. மக்களவைக்கு வந்து 39 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 39 என்றும், தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 18 பேர் அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து இந்திய நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது. அவற்றின் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250. மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 545. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலேருந்து நியமிக்கிறாரு. ஆனால் அந்த 250 உறுப்பினர்களில் 238 பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. மீதி 12 பேர் பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு, சமூகம், கலை, இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இந்த தகவல் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. குறிப்பாக மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25 ஆகும். மக்களவை உறுப்பினர்கள் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 25. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 30 அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இப்போ 3 தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, தமிழகத்திலிருந்து மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் நியமிக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்திய நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது. அந்த 2 அவைகளும் மொத்த உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 அவைக்கும் உரிய எந்த வயது உரியவர்கள் வந்து உறுப்பினர் ஆக முடியும் அப்படின்றத நாம் இங்கு பார்த்துருக்குறோம். சரிங்களா. கண்டிப்பாக வந்து இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுபோல் பல்வேறு கம்பல்சரி கொஷினை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா. 28th கொஷின் வந்து கம்பல்சரி. கண்டிப்பாக வந்து அது ஏதோ ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளேருந்து தான் வந்து கொஷின் கேட்குறாங்க. அது எங்கேருந்துலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ், அதாவது வந்து புவியியல், குடிமையியல், பொருளியலில் பாக்ஸ் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் வந்து அவங்க இந்த கம்பல்சரி கொஷினை வந்து கேட்குறாங்க. சரிங்களா. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்தடுத்து தொடர்ந்து படிங்க. அனைத்து மாணவர்களும் வந்து சமூக அறிவியல் பாடத்தில் நல்ல மதிப்பெண்ணோட வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.